ஒரு கிராமத்தில் இரவில் வரும் குதிரை சத்தம். கருப்பசாமி வந்து போனாராம். ஆனா யாரும் அவரை நேரில் பார்த்ததில்லை. கருப்பசாமி யார்? ஒரு தெய்வம். ஆனால் பெருமாளும் அல்ல, சிவனும் அல்ல. அவருடைய தோற்றம். கையில் வாள், குதிரையில் சவாரி, கண்களில் வெறியோடும் ஞானம். இவர் நியாயம் காக்கும் காவல்துறை தெய்வம். யாராக இருந்தாலும் அநியாயம் செய்தால் வெளியே தப்ப முடியாது. பாவமுள்ள பெண்ணின் சத்தியம். ஒரு வறுமையான குடும்ப பெண் கணவன் குடி பழக்கத்தில் துன்புறுத்துகிறார். ஒரு நாள் அவள் இரவு நேரத்தில் கண்ணீர் வழிந்து சொல்லுகிறாள், கருப்பசாமி, நீ நீதியை கொடு. அடுத்த நாளில் நடந்த அதிசயம். கணவன் பிசாசு பிடித்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறான். சொல்வது, ஒரு குதிரை மேலிருக்கும் கருப்பு மனிதன் என் பின்னால் ஓடறான். 3 நாட்களில் அவன் தவமிருந்து மாறுகிறான். கருப்பசாமி எந்த கோவிலிலும் இல்லாதவர். அவர் பெரும்பாலும் வனம், காடு, கிராம எல்லைகளில் இருப்பார். அவருக்கு பக்தர்கள் மலர் இல்லை, வெறும் நேர்மை தான் காணிக்கை. இந்த கதையின் முடிவு, நீ தவறு செய்யல. ஆனால் யாராவது உன் மீது தவறு செய்தா அவரை விட்டு வைக்க மாட்டார் கருப்பசாமி. அதுதான் அவன் தர்மத்தின் சத்தியம்.